அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆரம்பிக்கலாமா? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள்கிட்ட போகணும், மக்களோட மக்களாகவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆரம்பிக்கலாமா? இந்த ரெண்டு கட்சிகள், ஆண்டு கட்சியாக இருக்கட்டும் இப்போ ஆள்ற கட்சியாக இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். ஆனால் நமக்கு, நம்ம டிவிகேவுக்கு அது ஒரு ஜனநாயக கூடம். அங்கே ஜனநாயகம் திருடுறாம நம்ம பார்த்துக்கிறணும். ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. TVK Candidates Campaign Project 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா?